என்னது? மறுபடியும் ஒரு பேண்டமிக்கா? கோவிட் மாதிரியே ஒரு வைரஸ் மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? அதுவும் சைனாலயா? எஸ், உண்மைதான். சைனாவில் கோவிட் மாதிரியே பேட் கோவிட் வைரஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஊஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி இன் சைனாவில் ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வவ்வால் கிட்டேருந்து பரவி கொண்டு வரக்கூடிய ஒரு வைரஸ் சேம் எக்ஸாக்டாக கொரோனா வைரஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கொரோனா வைரஸ் நம்ம பாடியில் ACE2 ரிசப்டார்ஸ் மூலயமா பைண்ட் பண்ணி நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை இன்ஃபெக்ட் பண்ணிச்சோ, த சேம் வே இந்த வைரஸும் அப்படி தான் நம்ம பாடியை இன்ஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே ஹியூமன் கேசஸ் இன்னும் ஏதோ ஃபைன் பண்ணலை, பட் இட் மே ஸ்ப்ரெட். ஸோ நம்மளால் ஃப்யூச்சரை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எப்போ வேணால் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ நம்ம அதை எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட ஒரே வேலை என்னென்னா, we need to be safe. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வரும், போகும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் உள்ளே இருக்க டாக்டரை பத்திரமா பார்க்க வேண்டியது தான். ஸோ உங்கள் இம்யூனிட்டியை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த வைரஸ் வந்தாலும் அதை எதிர்த்து நம்ம போராடி நம்மளை சேஃபாக வச்சுக்கிற ஒரே விஷயம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நியூட்ரிஷியஸான ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுங்க. யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் போன்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பண்ணுங்கள். அண்ட் மாஸ்க் வியர் பண்ணுங்கள். ஹேண்ட் வாஷ் போன்ற ஹைஜீனிக்கான விஷயங்களை மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கேஷுவலாக இல்லாமல் இனிமேலாவது கொஞ்சம் அவேராக இருங்க. அண்ட் கஷாயம், கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், இந்த மாதிரி நிறைய ஹெர்பல் ட்ரிங்க்ஸை குடிங்க. ஸோ ஆஸ் பர் நேச்சுரோபதி பிரின்சிபல், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம் என்பதே சிறந்த ஒரு மருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் WHO வெளியிட்ட உடனே இது நமக்கு ஒரு அவேர்னஸ் தான். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டோம். உடனே ஐயோ மறுபடியுமா அப்படின்னு பயப்படாமல் நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினச்சி நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. ஓகே, we doctors will always be there for you. பட் உங்கள் உள்ளே இருக்க டாக்டர், அந்த இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டாக்டரை பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஓகே, ஸோ மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ.